Hi guys, welcome back to my channel. So this is Raja here. நம்மளோட மெயின் டாப்பிக்கே வந்து பர்சனல் க்ரோத் தான். ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிட்னஸ் ஒரு சீரிஸ் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு பர்சனல் க்ரோத்துக்கான பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி நம்ம ஒரு டாபிக் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பர்சனல் ஃபினான்ஸில் நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ரிசர்ச் பண்ணதில் நிறையா விஷயம் இருந்தது. அதில் எல்லோரும் ஈஸியாக பண்ணக்கூடியது அண்ட் தென் டைம் எடுக்க ரொம்ப டைம் எடுக்காமல் நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமன்னு சொல்ல முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை, உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மணி இதில் போட்டு வைக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போ யோசிச்சு நான் இப்போ இன்றைக்கான டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிகினர்ஸ்க்கு தான். ஃபஸ்ட்டு ஸ்டாக்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக்னா இப்போது நான் ஒரு கம்பெனி ரன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு XYZ அப்படின்னு ஒரு கம்பெனியை வந்துட்டு லாஸ்ட் 10 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். என் கம்பெனி வந்துட்டு ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சர் கம்பெனின்னு வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டீல் மேனுஃபேக்சர் கம்பெனியில் நான் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னோட ஸ்டீல் மேனுஃபேக்சரை நான் வந்துட்டு ஓவர்சீஸ், நான் வெளிநாட்டுக்குன்னு இல்லை, என்னோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சேனல் நீட்ஸ் மாதிரி. ஸோ பர்சனல் க்ரோத்தில் நம்ம எப்படி நெக்ஸ்ட் லெவல் போகணும் நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி என்னோட பிஸ்னஸை நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நான் 3 விதமாக என்னோட ஃபஸ்ட்டு நான் என் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னா அதில் மணி நான் உள்ளே போடணும். ஸோ மணி நான் உள்ளே போடுறதுக்கு என்கிட்ட 4 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒன்றா என்கிட்ட காசு இருக்கணும், நான் லோன் எடுக்கணும், ஆர் நான் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போயிட்டு பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் போட்டு நான் வந்துட்டு அந்த என்னோட பிஸ்னஸை பற்றி நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அது ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா தரோம். ஸோ அவங்க எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியில் அவங்க ஒரு பார்ட்னர் மாதிரி அவங்களும் அதில் இருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு 4th ஆப்ஷன் வந்துட்டு, ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் கம்பெனி லிஸ்ட் பண்ணலாம். அதாவது பப்ளிக் லிமிட்டடாக உங்கள் கம்பெனியை நீங்கள் லிஸ்ட் பண்ணுவீங்க. பண்ணதுக்கப்புறம் அஸ் எ இண்டிவிஜுவலாக நானும் உங்கள் கம்பெனியை நான் என்னோட காசு கொடுத்து, நான் தான் இப்போ பிஸ்னஸ் ஓனர், நீங்களும் என்னோட கம்பெனியை வாங்க முடியும். என்னோட கம்பெனியில் குறிப்பிட்ட ஷேர்ஸை உங்களால் வாங்க முடியும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஒரு ஸ்டாக். ஸோ என் கம்பெனி நான் வந்துட்டு 10 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். என் கம்பெனி 10,000 ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு செபியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். செபிங்கிறது வந்துட்டு என்னென்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு வர்றது போகிறது, ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகாதது இது எல்லாத்தையும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது ஒரு கவர்மெண்ட்டு தான், ஓகேவா? கவர்மெண்ட் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் மூலமாக அது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் செபியில் வந்துட்டு என்னோட கம்பெனியை நான் லிஸ்ட் பண்ணுறேன். என் கம்பெனியில் வந்துட்டு நான் இப்போது இவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, 10,000 ஷேர் இருக்குது, எனக்கு 10 லட்ச ரூபாய் தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு ஸ்டாக்கை வந்து 100 ரூபாங்கிற ப்ரைஸில் நான் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 10,000 பேர் ஆர் எவ்வளவோ பேர் வந்துட்டு என்னோட 10,000 ஸ்டாக்ஸை வாங்கினா என்னோட 10 லட்ச ரூபாய் எனக்கு கிடச்சிருச்சு. கரெக்டாக? ஸோ இந்த 10 லட்ச ரூபாய் வச்சு என்னோட பிஸ்னஸை நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் இது பண்ணுவேன். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, என் கம்பெனி மேலே போச்சு அப்படின்னா அது மூலமாக ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் விற்றீங்கனாலோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கனாலோ அது மூலமாக அந்த ஸ்டாக்குக்கு உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சர்டன் அமௌண்ட்ஸ் கிடைக்கும். ஆர் டிவிடெண்ட் இன்னொரு பெரிய கான்செப்ட். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு MRF கம்பெனி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் நீங்களும், ஓகேவா? ஸோ அவங்க ஏதாவது ஓட்டிங் அந்த மாதிரி விஷயம் போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஓட்டிங் அந்த இதெல்லாம் வந்துட்டு உங்களாலேயும் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்ன சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்னா நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி தான். ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு கம்பெனி XYZங்கிற ஒரு கம்பெனி வச்சு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டை லிஸ்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிஸில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஷேர்ஸை நீங்கள் விற்றுட்டு வாங்கி இப்படி பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த கான்செப்ட் என்னென்னா, டிமாண்டுக்கு எது சப்ளை இல்லாதனால ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இந்த மாதிரி பயர்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு விற்பாங்க, வாங்குவாங்க. அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து இப்போ எனக்கு வந்துட்டு இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சி வாங்கியிருப்பாங்க, பெர்ஃபார்ம் பண்ணலையா விற்றுருப்பாங்க. இந்த மாதிரி மாறி நடந்துகிட்டே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 மேஜரான இது இருக்குது. ஒன்று வந்துட்டு NSE, செகண்ட் ஒன்று வந்து BSE. NSEனா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSEனா வந்துட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். BSE தான் இருக்கலே ஓல்டு. NSE வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து, அதான் என்ன சொல்கிறதுனா ஐடி, பார்மா, ஃபார்மசி, ஆயில் கார்பரேஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து ஒரு டாப் 50 கம்பெனிஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அது Nifty 50 NSEயில் வரும். BSEயில் வந்துட்டு சென்செக்ஸ் 30 சொல்லுவாங்க. அதே 30 கம்பெனிஸ் அவங்க ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு எது டாப் 30 கம்பெனிஸ் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. இதுதான் 2 மேஜரான NSEக்கு BSE உள்ள வித்தியாசம். இது போக XYZ இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் ஃபண்ட்ஸில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் போய்ட்டு நீங்கள் காசு போடுறதுனால போடலாம். பட் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் டைமிங்ஸ் என்னன்னு சொல்கிறேன். 9:15 3:30 வரைக்கும். ஸோ 9:15 3:30 வரைக்கும்
ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்லாம் வந்துட்டு விற்கிறதும் வாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வாங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கணும், நான் இப்போ என்ன பண்ணுறது? ஸோ அப்போல்லாம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேப்பர்ஸில் தான் எல்லாமே எழுதி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு பாம்பேயில் அது அவங்க அப்படி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்துட்டு எல்லாமே நம்ம ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு ஸோ பையர்ஸ் செல்லர்ஸ் நடுவில் ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க, ஒரு புரோக்கர் இருப்பான். அந்த புரோக்கர் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி சில ஆப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்துட்டு ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த புரோக்கர் கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்னா ஸோ புரோக்கருக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு கொஞ்சம் இது கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது நீங்கள் ஸோ புரோக்கர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் புரோக்கர் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ஒய்செட் கம்பெனியில் நான் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் புரோக்கர் யூஸ் பண்ணி ஸ்டாக் வாங்கிடுவீங்க. அந்த வாங்கின ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் ஸ்டாக் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும்ல, அதுதான் வந்துட்டு அந்த டிமேட் அக்கௌண்ட். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஒரு புரோக்கரை நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு ஆக்சுவலாக இவங்க தான் புரோக்கர் கமிஷன் எடுப்பாங்க. அதையும் சொல்லிடுறேன், புரோக்கர் கமிஷன்ஸ் எடுத்துப்பாங்க. கமிஷன் எடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற ஸ்டாக்ஸை வாங்குறது விற்கிறது 2 டைமுமே அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்துட்டு புரோக்கரோட வேலை. ஸோ புரோக்கர் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து புரோக்கர்கிட்ட சொல்லுவீங்க எனக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. நீங்கள் புரோக்கர்கிட்ட சொன்னோன்னா புரோக்கர் என்ன பண்ணுவோம், போய் ஸ்டாக்கை வாங்குவோம். வாங்கினதுக்கப்புறம் அதை டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டீங்க, ட்ரேட் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் இன்வெஸ்டிங் 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அதை எடுத்து வரேன். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணவோ ட்ரேட் பண்ணவோ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் நான் அப்ஸ்டாக்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட அஃபிலியேட்டட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்ஸ்டாக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கேட்குற பேசிக்கான உங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, நீங்கள் 18+ஆ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டு உங்களோட காசு போகும் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அது கொடுக்குற பாஸ்வேர்ட்ஸ் என்ன, எம்பின் என்ன, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்காமல் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீழே என்னோட அஃபிலியேட்டட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த அஃபிலியேட்டட் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ஸ்டாக்ஸ், நான் யூஸ் பண்ணுறது அப்ஸ்டாக்ஸ் டாப் 5 அப்ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஜெரோதா இருக்குது, க்ரோ இருக்குது, ஏஞ்சல் ஒன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. எனக்கு அப்ஸ்டாக்ஸ் பிடிச்சிருந்துச்சு, நான் ஃபஸ்ட் வந்து அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் இன்னும் இப்போ வரைக்கும் அப்ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக் டீல்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு 3 to 6 daysக்குள்ளே உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறது விற்கிறது எல்லாம் பண்ணலாம். ஸோ முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு வந்தாச்சு. ஸ்டாக் மார்க்கெட் ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்கள் பணத்தை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் யோசிங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் பணத்தை நீங்கள் வந்துட்டு யாரோ ஹிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு போடாதீங்க. ஸோ நீங்கள் மணி உள்ளே போட போகிறீங்கன்னா அதை பற்றி லேர்ன் பண்ணிட்டு அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் மணி உள்ளே போடுங்க. இல்லைனா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் இப்போ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ஸ்டாக்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதே டைமிங் தான் நான் சொன்னேன், அதே 9:15 to 3:30 தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கை வாங்க முடியும், ஸ்டாக்கை விற்க முடியும். ஸ்டாக்கை வாங்குறதுக்கு விற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு டெய்லி ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேடிங் ஒன்று இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குன்னு நான் சொன்னேன் இனிஷியலாக. ஸோ ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்கிறேன். ட்ரேடிங்னா நிறையா இருக்குது. ஸ்விங் ட்ரேட் இருக்குது, ஸ்கால்பிங் இருக்குது, பொசிஷனல் ட்ரேடிங் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் சிம்பிளாக ட்ரேடிங்னா சொல்கிறேன். ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸோ பெரிய ஆட்கள், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்கள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, 1 இயருக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்க. என்னோட கம்பெனி எக்ஸ்ஒய்செட் கம்பெனியில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி 1 இயருக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே இது நீங்கள் வந்துட்டு 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு ட்ரேடிங் கான்செப்டில் தான் வரும். ஓகேங்களா? ட்ரேடிங் கான்செப்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரேடிங்கில் வந்து ஸ்விங் ட்ரேட்னா வீக்ஸு, டேஸு இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ப்ராஃபிட் பார்த்துட்டு விற்றுருவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே ட்ரேட் பண்ணி விற்றுருவாங்க. அதுக்கு நிறையா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், அது இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லிட்டு அது நிறையா கான்செப்ட் இருக்குது. ட்ரேடிங்குள்ளே போயிட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரஸ்டபிளான ஒரு ஸ்டாக் கம்பெனியில் ஸ்டாக் வாங்கலாம். ட்ரேடிங் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ட்ரேடிங் வந்துட்டு இப்போ 9:15 நீங்கள் வாங்கினா 3:30 அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று விற்றுரும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் இன்ட்ராடே டெலிவரின்னு இருக்குது. இன்ட்ராடே வாங்கினீங்கன்னா அன்றைக்கி விற்றுறலாம், அன்றைக்கே விற்றுரும், ஆட்டோமேட்டிக்காக அது விற்றுரும்.
சரி, அதுதான் இன்ட்ராடே. டெலிவரி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 or 2 days 3 கழிச்சு வைப்பீங்க. ஸோ இப்போ நான் எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது? ஸோ 2 விதமாக, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 விதமாக ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறணும், இன்னொன்று டிவிடெண்ட் மூலமாக. ஸோ இப்போ நான் டிவிடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்பெனி ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு 5 lakhs வந்திருக்கு. அந்த 5 lakhs நான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி, அந்த 5 lakh வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது எனக்கு நீங்கள் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எனக்கு காசு போட்டு ஷேர்ஸில் ஹெல்ப் பண்ணீங்களே, ஸோ நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு டிவிடெண்டாக கொஞ்சம் காசு தருவேன். 6 months ஒன்ஸோ 3 months ஒன்ஸோ 1 year ஒன்ஸோ டிவிடெண்ட் என்னோட ப்ராஃபிட்டில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷேரை தருவேன், உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட்ஸ் தருவேன். ஸோ அதுதான் வந்து டிவிடெண்ட். ஸோ அது ஒரு ஒன் வே ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறக்கு. செகண்ட் வே வந்துட்டு, இப்போ நீ என்னோட ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டீங்க, நான் ஒரு XYZ கம்பெனி, நான் ஒரு ஸ்டீல் கம்பெனி வர்சஸ் சொன்ன மாதிரி உள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொபோட்டிக் இன்வெஸ்ட் பண்ணி நான் என்னோட கம்பெனி வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு. ஸோ இந்தியாவில் ஒன் ஆஃப் அந்த டாப் 50 கம்பெனியில் நானும் ஒரு இடத்த பிடிச்சிட்டேன், ஒரு டாப் 50 டாப் 100 பிடிச்சிட்டேன். இப்படிலாம் பிடிச்சதுக்கப்புறம் என்னோட கம்பெனி பேர் வந்து நிறைய இடத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முக்கியமான பிரிட்ஜஸ்லேருந்து பில்டிங்ஸ்லேருந்து கட்டுறதுக்கு என்னோட கம்பெனி யூஸ் பண்ணுறேன், என்னோட ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. நீங்களே அதை தான் உங்கள் டே டு லைஃப் யூஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட ஸ்டாக் வேல்யூ ஏறி இருக்கும் அங்கே வந்துட்டு. ஏன்னா இப்போ வந்து 10,000 ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அந்த 10,000 ஸ்டாக் இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஸ்டாக்கை வாங்குவாங்க. இங்கே சப்ளை டிமாண்ட் அந்த மாதிரி ஒரு மேட்ரு வரும். ஏன்னா டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை இருக்காது, அப்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் 100 ரூபாய்க்கு கொடுத்த ஸ்டாக் ஒரு 1 daysலையோ 2 daysலையோ ஆர் 1 yearலையோ 2 yearலையோ 3 yearலையோ 110 ரூபா போகும்போது நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா ப்ராஃபிட். இப்படியும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ திருப்பி சொல்கிறேன், ஒரு டிஸ்க்ளைமர் தரேன், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க, சேஃப்டி மணியில் கொஞ்சத்தை எடுத்துக்கோங்க. சேஃப்டி மணி, ஆக்சுவலாக சேஃப்டி மணி எமர்ஜென்சி ஃபண்டே நீங்கள் தொடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டிங் தனியாக 1000 20,000 நீங்கள் எங்கேயோ இடத்துல வச்சிருக்கீங்க உங்களுக்கே தெரியாமல். ஸோ இந்த காசு என்கிட்ட இருக்குது, இந்த காசை வச்சு நான் வந்துட்டு என்னோட எமர்ஜென்சி ஃபண்டு இந்த காசு கிடையாது. அட் தி சேம் டைம் நான் வந்துட்டு இது ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னோட டே டு டே லைஃப் நான் ரன் பண்ணுறதுக்கு இந்த காசு நான் வைக்கல, இந்த காசு சும்மா வச்சிருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காசை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. அதுவும் ஒரே ஸ்டாக்கில் மொத்த காசையும் தூக்கி போடுறாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 டைம் யோசிங்க. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் உள்ளே போட போகிறீங்கன்னா பிரித்து போடுங்க. 10,000 ரூபாய் பிரித்து 50% நான் இந்த ஸ்டாக்கில் போட போகிறேன், 20% அந்த ஸ்டாக்கில் போட போகிறேன், 30% நான் இந்த ஸ்டாக்கில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை உங்கள் 10,000 ரூபாயை 3 நாள் ஸ்ப்ளிட் பண்ணி ஆயில் கார்பரேஷனு, ஃபார்மசி, ஐடி செக்டார்ஸ், ஸ்டீல் செக்டார்ஸ், பவர் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி செக்டார்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் காசை போடுங்க. ஸோ எடுத்தவங்க அவுத்தோன்னு சொல்லிட்டு மொத்தம் 10,000 ரூபாய் தூக்கி எம்ஆர்எஃப் டயர் தான் கொஞ்சம் சொல்லியிருக்கான், எம்ஆர்எஃப்ல போடுவோண்டா அப்படின்னு போட்டு நம்ம நேரம் எம்ஆர்எஃப் டைம் அப்போ தான் இழுத்துட்டு கீழே சங்கு உயிர் போய்கிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணுறதை வந்துட்டு ஒரு சீரீஸாக நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த சீரீஸை வந்து நான் லேர்ன் பண்ணுற விஷயம் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட், பர்சனல் ஃபினான்ஸில் நான் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு டாபிக் கொண்டு வந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, அதனால் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசினேன். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையா இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, எஃப்டி இருக்குது, ஆர்டி இருக்குது, கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஐடியா தெரியும். ரியல் எஸ்டேட்டில் போகிற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஓரளவு ஐடியா தெரியும், என்கிட்ட 10 ரூபாய் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்னால நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நான் நெக்ஸ்ட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நான் லேர்ன் பண்ணுறேன், அதை வந்துட்டு ஒரு டெய்லி ஷார்ட்ஸாவோ ஆர் நான் லேர்ன் பண்ணுறது ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ 1 month ஒன்ஸோ 2 months ஒன்ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லாங் ஃபார்மேட் இந்த வீடியோ இவ்வளோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இனி வர கொஞ்ச நாளில் வந்துட்டு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று இருக்குடா நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.